ஹாய் வணக்கம். வெல்கம் டு சஹஜ் ஃபேமிலி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சிகப்பரிசி வச்சு அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 1 கிலோ சிகப்பரிசி எடுத்திருக்கேங்க. இது வந்து 8லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. காய வைக்கிறதுனா ரொம்ப காய வைக்கக்கூடாதுங்க. ஒரு 50% அளவுக்கு காஞ்சா போதும். கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். இப்போ நான் இதை வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வர போகிறேன். அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், கையில் பிடிச்சா இந்த மாதிரி வரணும். அந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்கணும். நம்ம அரைச்சிட்டு வந்த உடனே அந்த ஈரப்பதம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வெல்லம் பாகை ரெடி பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ வெல்லம் பாகு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கிலோ சிகப்பரிசிக்கு 3/4 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது கரையட்டும். பாருங்கள், இப்போ வெல்லம் கரைஞ்சிடுச்சு. ஒரு உருட்டு பதம் வரணும். அந்த மாதிரி வெல்லம் பாகை ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அது பொங்கி வரும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி கரையக்கூடாது. நம்ம கையில் எடுக்கிற மாதிரி வரணும். பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். இப்போ தண்ணியில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு போட்டது கரைஞ்சிடுச்சு. இது பாருங்கள், நம்மளால் கை க்ளீனாக எடுக்க முடியுது இல்லையா? இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வெல்லம் பாகு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த மாவில் வெல்லம் பாகு சேர்க்கறதுக்கு முன்னாடி மற்ற பொருளை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வெள்ளை எள்ளு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஆனால் எள்ளு சேர்த்திங்கன்னா அதிரசம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஸ்வீட் சாப்பிட்டா த்ரோட் ஒரு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்ம சுக்கு பவுட்ரு சேர்க்க கொஞ்சம் அவாய்ட் ஆகும். அதனால் இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லம் பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். பாருங்கள், இப்போ வெல்லம் பாகு கொஞ்சமாக சேர்த்து கலந்துருக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லம் பாகு சேர்த்து நீங்கள் கலந்துக்கோங்க. பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு அதிரசம் மாவு. 1 கிலோ சிகப்பரிசிக்கு 3/4 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்தேன். கரெக்டாக இருக்குது. இப்போ இதை கலந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாவை வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 நாளைக்காச்சும் ஊற விடணும். அப்போ தான் நமக்கு அதிரசம் நல்லா சாஃப்டாக நல்லா வரும். இப்போ இது ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நாளைக்காச்சும் ஊறட்டுங்க, அப்போ தான் நல்லா வரும். பாருங்கள், இப்போ 2 நாள் ஆச்சு. நான் அதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்திருக்கேன். ஒரு பிளாஸ்டிக் கவரில் தான் நான் வந்து தட்டுறேன். கொஞ்சமாக எண்ணெய் அது மேலே தடவிட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. நீங்கள் வாழை இலையில் பண்ணிங்கன்னா கூட இன்னும் சூப்பர். கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நீங்கள் இந்த மாதிரி தட்டிக்கோங்க. ரொம்ப மெலிசாக தட்டிடாதீங்க, ஓரளவுக்கு திக்னஸ் இருக்கட்டும். அப்போ தான் அதிரசம் நல்லா வரும். இப்போ இதை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். நான் ஏற்கனவே எண்ணெயை சூடு பண்ணிட்டேங்க. எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். லோ ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா எண்ணெய் ரொம்ப இழுத்துடும்.
அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா மேலே மட்டும் வெந்துடும், உள்ளே அப்படியே இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். பாருங்கள், எண்ணெயில் இந்த மாதிரி போட்டு எடுத்தோன்னா நம்ம அதிரசம் சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.